ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிபிசிபிள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சாலிட் பிளாக் இல்லை ஹாலோ பிளாக்கோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஹாலோ பிளாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 12, 6, 8 இன்ச்சஸ். பார்த்திங்கன்னா வெரைட்டியாக நிறையா சைஸில் இருக்குது. நம்ம வந்து இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம். மிக்ஸ்டு ஊசி பார்த்திங்கன்னா M10 தான் காமனாக யூஸ் பண்ணுறது. 1:3:6. அதாவது ஒரு பிளாக்கோட வால்யூம் பார்த்திங்கன்னா நம்ம M3 எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து மெட்டீரியல் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் M3 கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு பிளாக்கோட வால்யூமை. பார்த்திங்கன்னா 12, 6, 8ங்கிறது அந்த பிளாக்கோட சைஸு. ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது /12 போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CFT மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து CFTயில் கிடைக்கும். /35.31 போட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு பிளாக்கோட வால்யூம் வந்து M3 கிடைக்கும். 0.0096 M3. அதாவது ஒரு பிளாக்கோட வால்யூம். இப்போ மெட்டீரியல் எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு M3 இல்லை, நம்ம வந்து 0.0096 M3 தான் சிமெண்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் 1/1ங்கிறது வந்து சிமெண்ட்டு, 10ங்கிறது டோட்டல் வால்யூம். இந்த 1440 வந்து டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட்டு. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.38 கிடைக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டாக 1.4 kgsன்னு எடுத்துருக்குறோம் சிமெண்ட்டு. அதே மாதிரி டஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது சிமெண்ட்டு, டஸ்ட்டு, 6 mm பேபி ஜெல்லின்னு சொல்லுவாங்க, 6 mm அக்ரிகேட்டு. இந்த 3 மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 பங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 mm வந்து 6 பங்கு. 6 போட்டிங்கன்னா நமக்கு இது வந்து 0.0096 M3 எவ்வளோன்னு கிடைக்கும். அதை வந்து 35.31 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது CFTயில் நமக்கு கிடச்சிரும். அப்போ பார்த்திங்கன்னா டஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0.1 CFT. அதே மாதிரி 6 mm அக்ரிகேட் பார்த்திங்கன்னா 0.20 CFTயில் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட ப்ரைஸ் டீட்டெயில். இப்போ வந்து சிமெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கோட சிமெண்ட் விலை 350 வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 rupees கிடைக்கும். அதே மாதிரி டஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 100 CFT. 100 CFTயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2600 கிடைக்குது. பார்த்திங்கன்னா ஒரு CFT பார்த்திங்கன்னா 26 ரூபா. அதே மாதிரி 6 mm பார்த்திங்கன்னா ஒரு CFTயோட ரேட் பார்த்திங்கன்னா 24 ரூபா. இப்போ வந்து மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஒரு பிளாக்குக்கு சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1.4 kg வந்தது. நம்ம 7 ரூபா போடும்போது பார்த்திங்கன்னா 10 rupees வரும் அப்ராக்சிமேட்டாக. டஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 0.1 CFTக்கு 26 ரூபா போடும்போது 2.5 rupees நம்ம வச்சுருக்கோம். 6 mm அக்ரிகேட் பார்த்திங்கன்னா 0.2 CFTயில் 24 rupees போடும்போது நமக்கு ஒரு வந்து 5 ரூபா வரும். பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17.5 rupees வரும். அதுபோக நம்மளோட ஒரு பிளாக்குக்கு பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட்டு மினிமம் 3.5 நம்ம கொடுத்தாகணும். அது மாதிரி EB பில் பார்த்திங்கன்னா ஒரு 0.5 வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 0.5 கண்டிப்பாக வரும். இதை பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு பிளாக்கு பார்த்தோன்னா 22 ரூபா வரைக்கும் ஆகும். மார்க்கெட்டோட சேல்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு 28 ரூபா வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் ஆஃப் ஈச் பிளாக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 ரூபா கிடைக்கும் ஒரு பிளாக்குக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கோ இதை பற்றி டீட்டெயில் தெரியாதவங்களுக்கோ பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.